சிஐடியில் மனதியாள கணக்கில் வாக்குமூலம் வழங்கிய கோட்டாபய. குறைக்கப்பட்டது மின்சார கட்டணம், வெளியானது புதிய அறிவிப்பு. கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம், தெளிவுபடுத்தும் காவல்துறை. கோட்டாபய இல்லையென்றால் ஆட்சி விடுதலை புலிகளிடம், ராஜபக்சகளின் நெருங்கிய உறவினர் தகவல். நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சிஐடி அதிரடி நடவடிக்கை. ரணில் சஜித் இணையும் கூட்டணி, கிடைத்தது அனுமதி. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து ஸ்ரீநேசன் எம்பி வெளியிட்ட தகவல். இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சற்று முன்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கொன்றின் ஆவணங்களை பரிசோதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் கோட்டை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை கிறிஸ் டிரான்ஸ்வர்ட் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வழங்குவதில் 70 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இதற்கான முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார். நாமல் ராஜபக்சவுக்கு இந்த வழக்கில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கின் விசாரணைகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் ஆவணங்கள் நகல் பிரதிகளா அல்லது சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளா என்பதை பரிசோதிக்க அனுமதிக்குமாறு குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அதற்கு அனுமதியளித்த கோட்டை மஜிஸ்திரேட் நீதவான் லங்கா நிலுபுலி நீதிமன்ற பதிவாளரிடம் உள்ள ஆவணங்களை பார்வையிட குற்றப்புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மின்சார கட்டணத்தை 20% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்த விலைகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதுடன் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதன்படி வீட்டு பிரிவின் கீழ் 0 முதல் 30க்கு இடைப்பட்ட அலகு மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் 29% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 31 முதல் 60 வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் 28% குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 91 முதல் 180 அலகு வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 18% கட்டண குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 180 அலகுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 19% கட்டண குறைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுத்துறைக்கு 11%, ஹோட்டல் துறைக்கு 31% மற்றும் தொழில்துறை துறைக்கு 30% கட்டண குறைப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத வழிபாட்டு தலங்களுக்கு 21% மின்சார குறைப்பும் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. அத்துடன் தெருவிளக்குகளுக்கு 11% கட்டண குறைப்பு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இல்லையென்றால் நாடு விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இருந்திருக்கும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். நுகேகுட நீதவானால் இன்றைய தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட வீரதுங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நீங்கள் ராஜபக்ஷவின் ஆதரவாளராக இருந்தால் பேருந்தில் பயணிக்கும் போது கூட கவனமாக பயணியுங்கள். ஒருவேளை யாருடைய காலையேனும் தவறுதலாக மிதித்து விட்டால் கூட நீங்களும் சிறைக்கு செல்ல நேரிடலாம். தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மக்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கான செயற்பாடுகளேயாகும். மக்கள் ஏனைய ஆட்சியாளர்களை நிராகரித்து அனுருகுமார திசாநாயகவை தேர்ந்தெடுத்தது அவர்களின் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பதற்கேயாகும். மாறாக பேரைவாவிகளை சுத்தம் செய்வதையோ முச்சக்கர வண்டி வைத்திருக்கும் சகோதரர்களின் அலங்கார பொருட்களை பறிப்பதையோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை. வடக்கில் தமிழ் மக்கள் அனுரவிற்கு நம்பிக்கையோடு வாக்களித்தனர். கடந்த
16 வருடங்களாக சிறையில் தவிக்கும் 10 தமிழ் அரசியல் கைதிகளை அனுர அரசாங்கம் விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாக்களித்தனர். அவர்கள் இனவாதிகள் அல்ல. அவர்களில் ஒருவரோடு நான் சிறையில் இருந்தேன். இனவாதி என்றால் என் கழுத்தை அவர் நெரித்திருக்க வேண்டும். அவர் அவ்வாறு செய்யவில்லை. அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறியதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் 16 வருடங்களாக சிறையில் தவிக்கும் அவர்கள் இனவாதிகள் அல்ல. அவர்களை விடுதலை செய்யுங்கள். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றவாளி என முடிந்தால் நிரூபியுங்கள். அவர் எந்த ஒரு ஊழலையும் இதுவரை செய்யவில்லை. அவரின் அருமையை நாட்டு மக்கள் மிக விரைவில் உணர்ந்து கொள்வார்கள். அவர் இல்லையெனில் நாங்கள் விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இருந்திருப்போம். அதேபோல் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் பயமறியாத ஒருவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து காவல்துறையினர் மேற்கொண்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக வாகன விபத்துகளால் ஏற்படும் தினசரி உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து விபத்துகளால் தினமும் இறப்பவர்களின் எண்ணிக்கை போரின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் அதன்போது பதில் காவல்துறை அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாத என்றும் வீதி ஒழுங்குமுறைகளை பேணுவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சமீபத்திய நாட்களில் வீதி விபத்துகளில் தினமும் சுமார் 9 பேர் வரை உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது அது 4ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சில நாட்களில் இது 2ஆக கூட குறைந்துள்ளதாகவும் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். மேலும் போரின் போது தினமும் 4 தொடக்கம் 5 பேர் வரையிலேயே உயிரிழந்ததாகவும் வீதி விபத்துகளால் தினமும் 10 தொடக்கம் 15 பேர் நிரந்தரமாக ஊனமடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் காவல்துறையினரால் தொடங்கப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று எந்த ஒரு போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்காக தமது தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த குழு எதிர்வரும் வாரங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூட்டிணைந்து செயல்படுவதற்காக சாதகமான சமிக்ஞைகளை வெளியிட்டுள்ளனர் என ராஜித சேனாரத்ன அண்மையில் தெரிவித்திருந்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் தமக்குள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற மனித குலத்திற்கு எதிரான பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், ஆட்கடத்தல், கொலைகள், மனித குலத்திற்கு எதிரான செயற்பாடுகள் என்பவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். இவ்வாறான குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. கடந்த காலத்தில் இடம்பெற்ற இனவாதம், மதவாதமற்ற செயல்பாடுகள் இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 75 ஆண்டுகள் புரையோடி போன இந்த விடயங்களை உடனடியாக தீர்ப்பது என்பது சாத்தியமற்ற விடயம். இருப்பினும் அரசாங்கம் பக்கச்சார்பின்றி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய அரசாங்கத்தை மக்கள் ஓரளவு நம்புகின்றார்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை தவிர்த்து செயல்பட்டால் இவர்களை தமிழ் மக்கள் நம்புவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.